ஐபிஎல் 2026க்கு முன்னாடி மதீஷா பத்திரனுக்கு வேறு ஐபிஎல் டீம்ஸ் ட்ரேட் ஆஃபர் வச்சிருக்கிறாங்களா? மதீஷா பத்திரன் அடுத்த வருஷம் குஜராத் டைட்டன்ஸுக்கு போவாரா? குஜராத் டைட்டன்ஸ் மதீஷா பத்திரனுக்கு பதிலாக யாரை கொடுக்க போகிறாங்க? மதீஷா பத்திரன் டு ககிசா ரபாடா ட்ரேட் உண்மையை நடக்கிறதான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் காய்ஸ், நம்மளுடைய ஓஜி த்ரீயோ திருப்பி வரப்போகுது அடுத்த வருஷம். சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேவுடைய கோச்சா மென்டாராக எப்படி வரப்போகிறாரு? ஸோ அதை பற்றி இருக்க லேட்டஸ்ட் அப்டேட். சுரேஷ் ரெய்னா வருவாரா? அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், சின்ன தலை இன் சிஎஸ்கே 2026ல் ஸோ இது உண்மையாக நடக்கிறதான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது சிஎஸ்கேவோட கடைசி மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2025. அப்போ பார்த்தீங்கன்னா ரெய்னா இன்ஃபேக்ட் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அது லைக் நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற சிஎஸ்கேக்கு கோச்சிங் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் அவர் சொல்லிட்டார், அவர் தான் கோச்சாக வர போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு அவர் வரதா போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்ஸுமே கிடையாது. சிஎஸ்கே கிட்டே இருந்தால் இருக்கட்டும் அண்ட் நம்மளோட சின்ன தலை கிட்டே இருந்தால் இருக்கட்டும் எந்த ஒரு அப்டேட்ஸும் கிடையாது. இது ஃபேக்கா, இது நடக்காமல் போயிடுமா அப்படின்னு பயம் இருந்துச்சு. ஸோ இப்போ அது பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. ஸோ எப்படி இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு திருப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன தலை ரெய்னா பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிமில் ஆக்ட் பண்ண போகிறாராமா. ஐ மீன் இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாஸ்டில். ஸோ இப்போ அந்த பட்டியலில் ரெய்னாமே சேர்க்க போகிறாங்க. ஐ மீன் அது பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோடைய ஃபர்ஸ்ட் ஃபிலமாக தான் இருக்க போதா இந்த ஃபிலம். ஸோ அதில் ரெய்னா ஆக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வந்துச்சு. லைக் ரெய்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காராமா, லைக் அவருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது சிஎஸ்கே கிட்ட திருப்பி ஜாயின் பண்ணிவிட்டு கோச்சிங் ஸ்டாஃபாக இல்லைன்னா எந்த ஒரு மென்டார் இல்லைனா கோச்சாக அந்த மாதிரி வரதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. ஸோ இன்ஃபேக்ட் இதை ரெய்னா சொன்னார். அவங்க சிஎஸ்கே அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்பிக்கிறேன். மேபி சிஎஸ்கே ரிஜெக்ட் பண்ணால் போகிறதுன வாய்ப்பு கிடையாது. பட் சிஎஸ்கே அக்செப்ட் பண்ணால் கண்டிப்பாக ரெய்னா 2026ல் சிஎஸ்கேயோட டகவுட்டில் இருக்கதா போகிறாரு கைஸ். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது சிஎஸ்கே இதை எக்ஸெப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துடலாம் கைஸ். கண்டிப்பாக சிஎஸ்கே டெஃபினட்டாக எக்ஸெப்ட் பண்ண தான் போகிறாங்க. பிகாஸ் சிஎஸ்கேக்குமே அந்த ஒரு மென்டார் பிளேஸ் இருக்குது கைஸ், அங்கே யாருமே இல்லை. அண்ட் சிஎஸ்கே இன்னொரு அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச் நம்மளுடைய மைக் அசி மட்டும்தான் இருக்கார். அடுத்த அதர் எண்டில் இருக்கிற பேட்டிங் கோச் அண்ட் ஃபீல்டிங் கோச் மேபி சிஎஸ்கே ஒரு அப்டேட்டட் வெர்ஷனுக்கு போகலாம். அவர்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு. ஸோ மேபி ரெய்னாவை ஒரு பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் கோச் இல்லைன்னா ஒரு மென்டாராக ட்ரை பண்ணலாம். இந்த 2 ஸ்லாட் சிஎஸ்கேக்கு இருக்குது. சிஎஸ்கே வில் ட்ரை திஸ். சிஎஸ்கே கண்டிப்பாக ரெய்னாவுடைய ஆஃபர் எக்ஸெப்ட் பண்ண தான் போகிறாங்க. அண்ட் நம்மளுக்கு ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் அந்த அக்டோபர் மந்தில் சொல்ல தான் போகிறாங்க சிஎஸ்கே. இல்லைனா சிஎஸ்கே சஸ்பெண்ட் பில்ட் பண்ணி வச்சு நம்மளுக்கு ஐபிஎலுக்கு 2 நாள் முன்னாடி சொன்னாலும் சொல்லலாம். பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், பத்திரனா டு ரபாடா ட்ரேட். ஸோ இந்த ட்ரேட் பற்றி நான் பேசக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். பட் சில பல பேர் கேட்டுன்னு இருந்தீங்க என்னுடைய கமெண்ட்ஸில் இந்த ட்ரேட் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரேட் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி இந்த ட்ரேட் உண்மையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்லி இந்த 2 பிளேயர்ஸோடைய ஃபார்ம்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிளேயர்ஸுமே ஒரு நல்ல ஃபார்மில் கிடையாதா. ஐ மீன் இந்த ஐபிஎல் 2025ல் பத்திரனாம நல்ல ஃபார்மில் கிடையாது. அண்ட் ரபாடாமே ஒரு டீசெண்டான ஒரு ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். பட் ஃபார்மில் கிடையாது அவருமே. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது குஜராத் டைட்டன்ஸ் டெஃபினட்டாக ரபாடாவை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. பிகாஸ் அவங்க இந்தியன் பவுலிங் அப்போ தான் மோஸ்ட்லி பிலீவ் பண்ணாங்க. அண்ட் காட்ஸே எல்லாம் விளையாட வச்சாங்க. பிகாஸ் ரபாடா எக்ஸ்பென்சிவாக போனார் அந்த ரீசனுக்காக. ஓகே, இப்போ அதர் அண்ட் பத்திரனா நாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது கைஸ் சிஎஸ்கே பத்திரனாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இந்த வருஷம். பட் சிஎஸ்கே பிலீவ் பண்ணி ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவரை ட்ரேடுக்கு இந்த மாதிரி என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டவுட்ஃபுல்லாக கைஸ். இந்த ட்ரேட் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. பட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் குஜராத் டைட்டன்ஸ் இன்னும் ஒரு சில பல குட் பிளேயர்ஸை கூட அப்ரோச் பண்ணி சிஎஸ்கே இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பத்திரனா போயிடுவார் குஜராத் டைட்டன்ஸுக்கு. அப்போது கைஸ் நம்மளுடைய டீம் ரொம்பவே வீக் ஆகிடும். பிகாஸ் இதே மாதிரி தான் நம்ம நிறைய பிளேயர்ஸை விட்டுருக்கோம். லைக் எப்படி தான் சிஎஸ்கே இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு தோணுது கைஸ். பிகாஸ் ஒரு சாய் கிஷோராக இருக்கட்டும், சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், ஈவன் வருண் சக்கரவர்த்தியுமே ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேக்கு வந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே விட்டாங்க. அதே மாதிரி இவருமே விட்டுடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது கைஸ். பட் சிஎஸ்கே பத்திரனாவை விட்டிங்கன்னா கண்டிப்பாக கைஸ் சொல்கிறேன்
சிஎஸ்கேக்கு அது பெரிய லெவலில் எஃபெக்ட் பண்ணும். ஈவன் பத்திரனா ஃபார்மில் இருக்காமல் இருக்கட்டும் கைஸ். பட் அவர் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி 6 ஓவர் 12 ரன் நீடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பத்திரனாவால் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ண முடியும். இந்த சிஎஸ்கேமே அந்த மாதிரி டீம் கிடையாது. ஒரு நல்ல பிளேயர் கொடுத்துடாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக பாசிபிள் இல்லை கைஸ். ஸோ ஓகே, எதுக்கு இந்த மாதிரி ட்ரேட் நியூஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நான் சொல்லியிருக்கிறேன்ல இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் வர இந்த நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக நிறைய நியூஸ் ஃபேக்காக இருக்கும். பட் கைஸ் பிலீவ் இட், இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ரியல். இது ட்ரேட் பார்த்தீங்கன்னா என்கொயரி ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பக்கம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய ஆர்டிகல்ஸை படித்து பார்த்ததுனால தான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டிருந்தாங்க. லைக் இதை ட்ரேட் என்கொயரி நடந்திருக்குது. பட் சிஎஸ்கே இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸுமே பண்ணாங்க. அதுவுமே ரியல் தான் கைஸ். பத்திரனாக்க நிறைய ட்ரேட் என்கொயரி வந்திருக்குது பிகாஸ் ஆஃப் இஸ் bowling ஆக்ஷன். ஸோ அந்த ஸ்லிங்கி ஆக்ஷனுக்காக நிறைய பேர் என்கொயரியை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஈவன் சில பல டீம்ஸ் லைக் ராஜஸ்தான் ராயல்ஸுமே நம்மளுடைய பத்திரனாக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாங்கிறாமா. பிகாஸ் அந்த சஞ்சு சாம்சனை அவங்க கொடுத்துடும், பத்திரனாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய டீம் பத்திரனா மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க கைஸ். ஸோ இதுக்கு தான் சிஎஸ்கே கைஸ் டெஃபினட்டாக அதை ரீடைன் பண்ணிவிட்டு எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் போயிடல அப்படின்னு தான் போயிருக்காங்க. ஜிடி ஆஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களாமா நம்மளுடைய பத்திரனா ட்ரேட் பற்றி. ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கும். ஸோ அவங்களுக்கு பத்திரனா எடுத்து போட்டால் லாங் டேர்முக்கு. இதனால தான் ஜிடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இந்த ட்ரேட் நியூஸ் ரியல் தான் கைஸ். பட் சிஎஸ்கே அதை எக்ஸப்ட் பண்ணல கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பத்திரனா சிஎஸ்கேல அது இருக்க போகிறாரு கைஸ். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க சிஎஸ்கே இது பண்ணியிருக்கிறது கரெக்டாக இல்லைன்னா பத்திரனாவே ட்ரேட் பண்ணிவிடுமா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க கைஸ். இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.